வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில் ஒரு டம்ளர் சுடு தண்ணீர் குடித்தால் உடலில் என்ன நடக்கும் தெரியுமா? வெறும் தண்ணீர் தானே என்று அலட்சியமாக நினைக்க வேண்டாம். சரியான வெப்பநிலையில் குடிக்கப்படும் சுடு தண்ணீர் நம்ம உடலில் பல இயற்கையான செயல்பாடுகளுக்கு இது உதவக்கூடும். இது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். ஆனால் அதிக சூடான தண்ணீரை குடித்தால் ஆபத்தாகவும் இருக்கும். அதனால தான் சரியான வெப்பநிலையில் குடிக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். எப்போ குடிக்க வேண்டும், எவ்வளவு குடிக்க வேண்டும், யாரெல்லாம் கவனமாக இதை குடிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுடு தண்ணி தினமும் குடித்தால் உடலில் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் சுடுதண்ணி குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, செரிமானத்திற்கு சுடுதண்ணி பயன்படுதுங்க. சிலருக்கு எதை சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாமல் வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, வயிறு வலி அப்படி இப்படின்னு இருக்கும். அவங்க எல்லாருக்குமே சுடு தண்ணீர் நல்ல ஒரு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. ஏன்னா உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு சுடுதண்ணி பயன்படுது. செரிமான செயல்பாட்டிற்கு தேவையான அந்த சூழலை உருவாக்குறதுக்கும் சுடுதண்ணி பயன்படுது. உணவை மறைமுகமாக செரிக்க வைக்கிறதுக்கு சுடுதண்ணி உதவி பண்ணுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சுடுதண்ணீர் பயன்படுது. காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான சுடுதண்ணீரை குடிக்கும் பழக்கம் வச்சிருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. ஆனால் பொதுவாக வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே காலையில் எழுந்த உடனே ஒரு கப் வெதுவெதுப்பான சுடுதண்ணீரை குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது. மலம் மெதுவாக வெளியில் தள்ளப்படும். ஏன் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு கப்பு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்க சொல்கிறோம்னா, இரவு முழுவதுமே நம்ம தண்ணி குடிக்காம தான் தூங்கிட்டு இருப்போம். இதனால் உடலில் சிறிதளவு நீர் இழப்பு ஏற்பட்டு இருக்கும். அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் காலைல எந்திரிச்ச உடனே நம்ம தண்ணி குடிக்க சொல்கிறோம். ஏன்னா நீர் இழப்பு உடலில் ஏற்பட்டுச்சுன்னா பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடல் ரொம்பவுமே புத்துணர்ச்சி ஆயிரும். உடலுடைய இயக்கம் தூண்டப்படும். உங்களுக்கு மலச்சிக்கலும் வராது. மலமும் மென்மையாக்கி வெளியில் தள்ளப்படும். இயல்பான டெய்லியும் நீங்கள் பாத்ரூம் போகிற அந்த பழக்கமும் வர ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுடைய உடல் கழிவுகள் இயற்கையாகவே கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படும். இதனால் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா, உடலில் நீர்ச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. காலையில் நீங்கள் ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிக்கிறதுனால உங்களுடைய தோல், சிறுநீரகம், தசைகள் எல்லாமே சிறப்பாக செயல்படுறதுக்கு இது உதவியாக இருக்குதுங்க. அடுத்து நான்காவது நன்மை, தொண்டைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணங்க. சிலருக்கெல்லாம் தொண்டை வலி இருக்கும், தொண்டை வறண்டு போகிற பிரச்சனை இருக்கும், தொண்டை கரகரன்னு இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் இந்த மாதிரியான பிரச்சனை, தொண்டை வலியும் இருக்கும். அதான் வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம வாய் கொப்பளிக்கிறது சிலருக்கு நல்ல ஒரு நிம்மதியான பலனை கொடுக்கும். இது நம்மளே வீடுகளில் செய்வோம்ல. தொண்டை வலி வந்துச்சோன்னா சுடுதண்ணி வச்சு சிறிதளவு உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிற பழக்கம் நம்மளுக்கு இருக்குது. ஆமாங்க, அது உண்மைதான். ஏன்னா நம்ம சுடுதண்ணியை நம்ம தொண்டையில் போய் படும்போது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே போய் நம்மளுக்கு நல்ல ஒரு வலியை சரி பண்ணுறதுக்கு அது பயன்படுது. தொண்டை இறைச்சலை குறைக்க ஆரம்பிக்கும். விழுங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். குரல் சற்று மென்மையாகவே இருக்கிறது. அடுத்து ஐந்தாவது நன்மை, மூக்கடைப்பை குறைக்கிறதுக்கு சுடு தண்ணீர் பயன்படுதுங்க. வெதுவெதுப்பான நீராவி மற்றும் வெதுவெதுப்பான தண்ணீர் சிலருக்கு மூக்கு அடைப்பை சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது சளியை கரைக்காது, ஆனால் சளியை வெளியேற்றுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஆறாவது நன்மை, சுடுதண்ணி கொடுத்தால் உடல் எடை குறைக்கப்படுங்க. ஏன்னா நம்ம சூடாக குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைக்கப்படும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதாகவே ஜெரிமானமாகும். சுடுதண்ணியை நீங்கள் இப்போ நீங்கள் நைட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா, சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு கிளாஸ் சுடுதண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உணவு நல்லாவே செரிக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு செரிமானம் இயங்கும். அதே மாதிரி உங்கள் உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பித்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே எளிதிலே செரிமானம் ஆகிடும். இதனால் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து ஏழாவது நன்மை, இரத்த ஓட்டத்திற்கு சுடுதண்ணி பயன்படுது. நீரிழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுதுங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே ஆக்சிஜன் செல்லணும்.
ஏன்னா ஆக்சிஜன் ரொம்பவே முக்கியம். ஆனால் நம்ம தண்ணியை எடுக்க எடுக்க அந்த உறுப்புகளுக்கு ஈஸியாக போய் ஆக்சிஜன் வந்து செல்றதுக்கு ரத்த ஓட்டம் வந்து சிறப்பாக இயங்கணுங்க. ஸோ சுடு தண்ணி நம்ம எடுக்க எடுக்க ரத்த ஓட்டம் சிறப்பாக இயங்கும். அதாவது தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் சீராக ரத்த ஓட்டம் இயங்குறதுக்கு சுடு தண்ணி பயன்படுது. அடுத்து 8வது நன்மை வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சுடுதண்ணி வந்து பயன்படுது. மன அழுத்தம் இருக்கும்போது நீங்கள் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடுதண்ணியை குடிச்சிங்கன்னா அது உங்கள் உடலில் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க, மனசை அமைதிப்படுத்தும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி குடித்தாலும் உங்கள் உடல் வந்து நல்லாவே புத்துணர்ச்சி பெறும். ஸோ மன அழுத்தங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அது வந்து ஒரு சாதாரண விஷயமாயிருச்சு. ஸோ அதனால் நம்ம சுடுதண்ணி குடிக்கிறது நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை என்னென்னா தோல் ஆரோக்கியம்தாங்க. சுடு தண்ணி குடிக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து எப்பொழுதுமே நீரோட்டத்தோடு இருக்கும். ஸோ வறட்சி இல்லாமல் நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். இது வந்து இயற்கையான முறையில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பயன்படுது. ஸோ தண்ணியை நம்ம ரெகுலராக எடுக்க எடுக்க நம்மளுடைய முகம் வந்து எப்பொழுதுமே பொலிவுடன் இருக்கும், தோல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா தண்ணி நம்ம குடிக்கிறதுனால நம்மளுடைய குடலும் சுத்தமாக்கப்படும், இதனால் நம்மளுடைய முகமும் சுத்தமாக்கப்படும். ஒரு கிளியரான ஸ்கின், க்ளோயிங்கான ஸ்கின் வந்து கிடைக்கும் நம்ம சுடுதண்ணி எடுக்க எடுக்க. ஏன்னா சிலருக்கெலாம் முகப்பருக்கள் வந்து முகங்களில் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த முகப்பருக்கள்லாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு சுடுதண்ணி வந்து பயன்படுது. ஏன்னா வந்து முகப்பரு வர்றதுக்கு காரணம் ஒன்று நம்ம குடலில் நச்சுக்கள் தேங்கியிருக்கிறது, அடுத்து ஹார்மோன் மாற்றத்தினால, சிலருக்கு வந்து கொழுப்பு அதிகமாக உடலில் இருக்கிறதுனால வரும். ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு சுடுதண்ணி வந்து பயன்படுது. அடுத்து 10வது நன்மை சிறுநீரகத்தோடைய செயல்பாடை ஆதரிக்கிறதுக்கு சுடுதண்ணி வந்து பயன்படுதுங்க. சுடுதண்ணியை குடிக்க குடிக்க கழிவுகள் எல்லாமே வெளியில் ஏற்றப்படும், சிறுநீரகம் வந்து சுத்தமாக்கப்படும். ஸோ சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றப்படும். சிலருக்கு சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு சுடுதண்ணி வந்து பயன்படுது. நீங்கள் ரெகுலராக தண்ணி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா சிறுநீரக கற்கள் வரக்கூடிய அந்த அபாயம் தடுக்கப்படும். எப்போ இந்த தண்ணியை குடிக்கணும்னா காலையில் எழுந்த உடனே குடிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல உடலில் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு, அதாவது 30 நிமிடத்திற்கு முன்னாடி குடிக்கலாம், இல்லைனா பிறகு 30 நிமிடத்திற்கு பிறகு நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்து உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு நம்ம தண்ணீர் எடுக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அளவாக குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. தண்ணீரை வந்து ஒரே மடக்காக குடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிப் பண்ணி குடிக்கணும். இதுதான் சரியான அளவு. எவ்வளவு சூடாக இருக்க வேண்டும் அப்படின்னா கொதிக்கும் தண்ணீரெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க. வெதுவெதுப்பான நிலையில் உங்களுடைய நாக்கு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வெதுவெதுப்பான நிலையில் வந்து நீங்கள் சூடாக குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து வாய், நாக்கு, தொண்டை, உணவு குழாய் இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படும். நீங்கள் மிக அதிகமான சூட்டோட குடிச்சிங்கன்னா இது எல்லாமே பாதிக்கக்கூடும். அதாவது வாய், நாக்கு, தொண்டை, உணவு குழாய் இல்லைனா பாதிக்கப்படும். ஸோ அதனால் சுடுதண்ணியை வந்து நீங்கள் மிதமான சூட்டில் தான் குடிக்கணும், வெதுவெதுப்பான நிலையில் தான் குடிக்கணும். அதிகமாக கொதிக்கிற நிலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் உண்டாகும். ஸோ யாரெல்லாம் சுடுதண்ணி குடிக்கும்போது கவனமாக இருக்கணும்னா வாயில் புண்ணு இருக்கிறவங்க, உணவு குழாயில் பிரச்சனை இருக்கிறவங்க, சிறு குழந்தைகள், வயதானவர்கள், இவங்க வந்து அதிக சூடான தண்ணீரை குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தினசரி பழக்க வழக்கங்களில் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணீரை நீங்கள் குடிங்க. அந்த நாள் முழுக்கக்கு இந்த உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே அந்த தண்ணியில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் முழுக்கவே நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த நாளுடைய துவக்கத்தை நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான பழக்கத்தோடு துவங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவே இருக்கும். 100 வயது இன்றி நீங்கள் நோயின்றி வாழலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப்குள்ளே போக முடியும். நண்பர்களே, சுடு தண்ணிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு தண்ணிங்க. அது பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இது ஒரு ஆரோக்கியமான பழக்கம். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க, பழக்கத்தில் கொண்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.